உங்களுக்கு எதனால ஹேர் லாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கட்டாயம் பண்ண வேண்டிய பிளட் டெஸ்ட்லாம் என்னென்ன, டாக்டர் எழுதி கொடுக்கறதுல எதெல்லாம் யூஸ்ஃபுல், எதெல்லாம் தேவையில்லாத டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நான் டாக்டர் முத்து பிரபாகரன், டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். ஹேர் லாஸ் ஆகுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமனா இப்ப ரீசெண்ட் டைம்ல எழுதி தர டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் இல்லைன்னா டிஹெச்டி அப்படிங்கிறது. இப்போ ஓரளவுக்கு இந்த வளர்ச்சியாகிறவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்றவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நமக்கு டிஹெச்டி ஹார்மோனால தான் வளர்ச்சி ஆகுது. ஸோ அதனால அதை செக் பண்ணி பார்க்கறதுக்காக பிளட் டெஸ்ட் தராங்க, டெஸ்டோஸ்டெரான் தராங்க, டிஹெச்டி தராங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிளட் டெஸ்ட் வந்துட்டு மிச்ச டெஸ்ட்டை விட வந்து கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும். பட் நிஜமாலுமே இந்த டிஹெச்டி டெஸ்ட் யூஸ்ஃபுல் தானா, இது பாக்குறதுனால ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சியாக போகுது, இல்ல இதனாலதான் வளர்ச்சி ஆகுதான்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்தா அப்படியெல்லாம் வந்து ஒரு ப்ரூஃபும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நிறைய ஸ்டடீஸ்ல ரிசர்ச் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு ஈவன் ஃபுல்லா வளர்ச்சியானவங்களுக்கு கூட பிளட்ல டெஸ்டோஸ்டிரான் லெவல், டிஹெச்டி லெவல் வந்து நார்மலா தான் இருக்கு. ஸோ பிளட் லெவலுக்கும் ஸ்கேல்ப்ல இருக்கிற டெஸ்டோஸ்டிரான் லெவலுக்கும் டிஹெச்டி லெவலுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, பேசிக்கா இந்த டிஹெச்டி ஹார்மோன்ங்கிறது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம பிளட்ல டெஸ்டோஸ்டிரான்ங்கிற மேல் ஹார்மோன் இருக்கு. அந்த மேல் ஹார்மோன் வந்து ஸ்கேல்ப் போய் சேரும்போது ஸ்கேல்ப்ல 5-ஆல்பா ரிடக்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கு. இந்த என்சைம் வந்து பிளட்ல இருக்கிற டெஸ்டோஸ்டிரானை வந்து டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரானா மாத்துது. ஸோ இந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் டிஹெச்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராசஸே வந்து நமக்கு ஸ்கேல்ப்ல தான் நடக்குது. ஸோ அது எக்ஸாக்டா டிஹெச்டி எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம ஸ்கேல்ப்ல தான் செக் பண்ணுமே தவிர நம்மளோட பிளட் டெஸ்ட்ல எடுத்து பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு அளவும் தெரிய போறது கிடையாது. ஸோ ரெண்டாவது காமன் என்ன டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா வந்துட்டு தைராய்டு டெஸ்ட் பண்றாங்க. ஃப்ரீ T3, ஃப்ரீ T4 அண்ட் TSH இந்த பிளட் டெஸ்ட் வந்து எல்லாரும் காமனா பண்றாங்க. சரி, தைராய்டுக்கும் முடி கொட்டுறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தா ரொம்பவே சம்மந்தம் இருக்கு. உங்களுக்கு ஹைப்போ தைராய்டு, அதாவது தைராய்டு ஹார்மோன் கம்மியா இருந்தாலும் சரி, இல்ல ஹைப்பர் தைராய்டு, தைராய்டு ஹார்மோன் அதிகமா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு கண்டிஷன்லயுமே வந்துட்டு உங்களுக்கு ஹேர் லாஸ்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஸோ பேசிக்கா இந்த தைராய்டு ஹார்மோன்ங்கிறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இது நம்ம பாடியில இருக்கிற மெட்டபாலிசத்துக்கு ஒரு முக்கியமான தேவைப்படுற ஒரு ஹார்மோன். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு மெட்டபாலிசத்துக்கு வந்து ரொம்ப நீட் இருக்கிற ஒரு ஹார்மோன். அதுலயும் குறிப்பா சொல்ல போனா நம்ம உடம்புல மெட்டபாலிசம் ரொம்ப அதிகமா இருக்கிற, ரொம்ப ஆக்டிவா இருக்கிற செல்ஸ் லைக் நம்மளோட ஸ்கின்னு, ஹேர், இந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து அஃபெக்ட் ஆகும்போது ஃபர்ஸ்டா வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஈவன் சம் இன்ஸ்டன்ஸ்ல வந்து நம்ம தைராய்டு பிரச்சனை இருக்கானே வந்து இந்த ஹேர் லாஸ், ஸ்கின் சிம்டம்ஸ்ல வச்சுதான் வந்து நம்ம தைராய்டு டிசீஸ் இருக்குன்னே வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். ஸோ தைராய்டு ஹார்மோன் நார்மலா இருக்கா இல்லையான்னு வந்து பார்க்க வேண்டியது வந்து ரொம்பவே முக்கியம் தான். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் தான். அடுத்தது மூணாவது என்ன டெஸ்ட் பார்க்கணும், உங்களுக்கு முடி கொட்டுதுன்னா கட்டாயம் பார்க்க வேண்டிய டெஸ்ட். பட் இந்த டெஸ்ட்டை வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இன்சுலின் அண்ட் வந்து கொலஸ்ட்ரால் லெவல்ஸ். இப்போ ரீசெண்டாவே எல்லாருமே வந்து ஜங்க் ஃபுட்ஸ், நம்மளோட டயட்ரி ஹேபிட்ஸ் வந்து மாறிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரியே ஒபீஸ் பாப்புலேஷன், ஓகேங்களா, வெயிட் அதிகமா இருக்கிறவங்க, அன்ஹெல்த்தியா இருக்கிறவங்களோட பாப்புலேஷன் அதிகமாயிட்டு வருது. இந்த ஒபிசிட்டிக்கும் முடி கொட்டுறதுக்கும் வந்து டைரக்டா ரிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டடிஸ்ல சொல்றாங்க. எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு ப்ரீ டயபிட்டிஸ் இருக்கு, இன்சுலின் வந்து அஃபெக்ட் ஆகுது, பிளட் பிரஷர் அதிகமா இருக்கு, பிளட்ல கொலஸ்ட்ரால், ஓகேங்களா, ட்ரைகிளிசரைட்ஸ், இந்த மாதிரி ஒரு சில கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குன்னா அதனால வந்து முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இது தவிர முடி கொட்டுறதுக்கு என்ன ரீசன் கண்டுபிடிக்க வேற என்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நியூட்ரிஷனல் ரிலேட்டடான டெஸ்ட், ஓகேங்களா. அதாவது நம்ம மினரல்ஸ் சொல்லுவோம், லைக் வந்து அயன் எடுத்துக்கோங்க, ஜிங்க் எடுத்துக்கோங்க, மெக்னீசியம் எடுத்துக்கோங்க, கால்சியம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க தாதுப்புக்கள், நுண்சத்துக்கள் வந்து இருக்கு. இது எல்லாமே வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற செல் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் ப்ராப்பரான லெவல்ல நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் வந்து நமக்கு உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸும் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன டெஸ்ட் எல்லாம் நம்ம பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் D3, விட்டமின் B12, ஜிங்க், அயனு, ஃபெரிட்டின், இதெல்லாம் வந்து நம்ம பிளட்ல ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்படி இதுங்கள்ல ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஹேர் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிபிக்காவே நிறைய ஸ்டடிஸ் பண்ணி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாமே வந்துட்டு ஒருத்தங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகுதா அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வந்துட்டு இது எல்லாமே யார் யாருக்கு பண்ணணும் அப்படிங்கறதா. முடி கட்டுறவங்க எல்லாரும் போயிட்டு நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் ருபீஸ் வேஸ்ட் பண்ணி எல்லாருமே இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பிளட் டெஸ்ட் வந்து தேவை இருக்கிறவங்க தான் வந்து பண்ணணும். ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த பிளட் டெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு சொல்ல போறேன். பொதுவாக மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து எப்ப பிளட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சிம்டம் இருக்கணும், ஓகேங்களா, ஏதாவது ஒரு நோய்க்கான அறிகுறிகள் இருக்கணும். அந்த அறிகுறியோட வந்து நீங்க போய் டாக்டரை பார்ப்பீங்க. ஸோ டாக்டர் வந்து உங்களோட சிம்டம்ஸ் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வில் கண்டக்ட் எக்ஸாமினேஷன். இவங்க வந்து இந்த நோய்க்கு சம்பந்தமான என்னென்ன அறிகுறிகள் இருக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு அவங்க தனியா வந்து எக்ஸாமினேஷன் பார்ப்பாங்க.
ஸோ உங்களோட ஹிஸ்டரி பிளஸ் டாக்டரோட எக்ஸாமினேஷன் ஃபைண்டிங் இது ரெண்டையும் வச்சுட்டு டாக்டர் வந்து ஒரு செட் ஆஃப் டயக்னோசிஸ், ப்ரொவிஷனல் டயக்னோசிஸ் வந்து நாங்க வருவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க எங்கிட்ட வந்து ஹேர் லாஸ் ஆகுது, இவ்வளவு நாள் ஆகுது, இந்த மாதிரி டேண்ட்ரஃப் இருக்கு, இதெல்லாம் சொல்றீங்கன்னா இதை வச்சுட்டு நான் ஒரு 2 or 3 ப்ரொவிஷனல் டயக்னோசிஸ்க்கு வந்து வருவேன். உங்களுக்கு இந்த நியூட்ரியன் டெஃபிஷியன்சினால ஹேர் லாஸ் ஆயிருக்கலாம், டீலோஜெனிஃப்ளூமா இருக்கலாம், ஆண்ட்ரோஜெனிக் அலோபேசியா இருக்கலாம்ட்டு நான் ஒரு 2-3 டயக்னோசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் என் மைண்ட்ல வந்து கொண்டு வருவேன். இப்போ இந்த 3 டயக்னோசிஸ்ல எக்ஸாக்டா என்ன ரீசன்னால உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது, சம்டைம்ஸ் வந்து நம்ம டைரக்டா பேஷண்ட பார்த்து பேசும்போதே எக்ஸாமின் பண்ணும்போதே கண்டுபிடிக்க முடியும். அப்படி என்னால எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற போதுதான் வந்து நம்ம அந்த பிளட் டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த பிளட் டெஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது ஏதாவது அப்நார்மலா இருக்கிற பட்சத்துல வந்துட்டு அந்த டெஃபிஷியன்சியை, அந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்றோம். ஸோ ரைட்டாவே வந்து ஹேர் லாஸ் ஆகிற எல்லாரும் அவங்கள ஓனா போயிட்டு பிளட் டெஸ்ட் பண்றதோ இல்ல வந்து செலவு பண்றதோ வந்து அவசியம் கிடையாது. ஈவன் நீங்க டாக்டர்கிட்ட போனாலுமே கூட எல்லாத்துக்கும் பிளட் டெஸ்ட் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஒன்லி இஃப் டாக்டர் சஸ்பெக்ட்ஸ், ஓகேங்களா, அவங்க வந்து இது ரீசனா இருக்குமோ, இதை ரூல் அவுட் பண்றதுக்காக பிளட் டெஸ்ட் பண்ணலான்னு பண்ணும்போது மட்டும்தான் இந்த பிளட் டெஸ்ட்லாம் தேவைப்படும். ஸோ இந்த வீடியோல சொன்ன விஷயம்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து ரெகுலரா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.